ஒயரிங் வேலையா ப்ரோ? டாப்புக்கெல்லாம் ஒயரிங் கொஞ்சம் செட்டு வைக்கணுமா, லைட் வைக்கணுமா, இந்த ஒயரிங் வேலைலாம் செய்யணுங்கிறான். செஞ்சு கொடுத்துருவோம் பையனுக்கு ஆசை தீர. பொண்ணை எங்கிறானா? அவன் எனக்கு தெரியாது நினைக்கிறேன், கேட்டா கொடுத்துருவான். வண்டி புடுங்கிறதுக்கு போறான், கொடுப்பானான்னு தெரியல. கேளு கேளு, மேலே வருது. பிரேக் கொஞ்சம் ரிவர்ஸ் வாடா, ரிவர்ஸ் வாடா. டீல நேர் பண்ணியா? போ. ரேஸ் வை கொஞ்சம், ஃபஸ்ட் கியர் போடு. இப்போ ஃபுல்லாக திருப்பு. விடு. அந்த வண்டி போய் எடுத்துகிட்டு பார்க்கலாம், எப்படி எடுத்துகிட்டு வரணும்னு பார்க்குறேன். போய் லோடாடா, போய் வட்டம் போட்டுலாம் வரலாமா? அந்த மரத்தில் அந்த சந்தில் போட்டு அப்படி வந்து நேராவா. அதனாச்சும் உருப்படியாக வந்து வா. ரேஸ் விட்றா. எங்கே பிடிச்சி கொட்டணும், எங்கே பிடிச்சி கொட்டணும்? அந்த மூளையிலையா? ஓகே நண்பா, மொதல் வழியாக கோவில் சந்தோஷ் லோடு பிடிக்க ஆரம்பிச்சிட்டான். அப்படியே ஆஃப் பண்ணு. போ, இப்படி வந்து இப்படி வா, திருப்ப. போனா போனா வாடா. ரெண்டு பேர்த்தையும் வச்சுக்கிட்டு நான் வேலை வாங்காங்காட்டியும் போதும் போதும் ஆகி போயிருது நண்பா. வேற ஓரளவு ரிவேஸ் விடுற அளவு கண்ட்ரோல் ஆகி வந்துட்டான் நண்பா. போகல, இன்னும் கொஞ்சம் போய் இப்படி வா விட்டுக்கிறேன். ஒருத்தன் என்ன பண்ணுறான்னு தெரியல, ரிவேஸ் பம்பிட்டு இருக்கிறான். நான் போய் ஒரு மீதி மேய்ச்சிட்டு வரேன். இரு. நல்லா ரேஸ் வச்சு வா, பெரிய ரேஸு. இப்போ விடு, இந்த மாதிரி தள்ளி வா, மாறு. ஓ விடு, இந்த பக்கம் மாறு. ஓ அந்த பக்கம் மாறு. வண்டி லைட்டாக திரும்பின பொட்டி எதுக்கு அங்கே போச்சு? ஏன் என்ன பண்ணிட்டு இருக்கிற? விடு நேரம். லோடே வந்துருச்சு. ஏறு. தூக்குடா, மண்ணுக்குதுடா பொட்டியில. வரலாமா? இவன் என்ன பண்றான்னு பார்ப்போம். வரலாமா?
தென்னை மரம் கொஞ்சம் அந்தாண்ட தள்ளி வா. போ விடு போகட்டும். கரைக்கு அந்தானே வா. இன்னும் போகல ஒன்றுமே. அந்த மாதிரி ஃபுல்லாக தள்ளி வா. போ ஸ்டெடியாக போ. போலாம் போ. இந்த பக்கம் மாறு. விடு நேரம் போகட்டும். நேரம் விடு. நேரம் ஃபுல்லாக விடு. விடு போகட்டும். தூக்க. ஓகே நம்ம இப்போ அங்கே சந்தோஷம் அங்கே முடிச்சுட்டு இருக்கிறோம். இருறா டயரை கழட்டி தரேன் விளையாண்டுட்டு இருப்ப. எடு போட்டோம். வேகமாக போவான். லோடு வாங்காட்டி பிடிக்கணும். அத்திருக்கோம். போ பஸ்லேயே போகலாம். போ தடம் இறுகி போச்சுல்ல. போ அங்கே கீழே இறங்கும்போது முதல்ல போ. அழுவாத பிள்ளை பால் குடிக்கும்னா எவனும் ஆகாதுன்பா. இப்படி வந்து இப்படி வளைஞ்சு போனால் நேராக போகுமா. தள்ளி போ. இப்போ இப்படி திருப்ப. இப்படி திருப்ப. இப்படி திருப்ப. மாறு. உடனே மாறு. இந்த பக்கம் மாறுறா. பொட்டியான திரும்பிட்டு விட்ற. போ அப்படி நேராக போ. எதுக்கு பொட்டி இவ்வளோ திரும்பிட்ட வீல் வடிக்காது என்ன பண்ணுவா? என்ன தேவை? எதுக்கு அவ்வளோ வீல் திரும்புறா? போ முன்னாடி. அப்படியே விட. விட்றா போதும். விட போட்டோம். மாறு வேகமா. விட போட்டோம். தூக்க. ஃபுல்லாக உன்னை யார் திரும்ப சொல்கிறா? வீலுக்குள்ள கொஞ்சம் கம்மியாக திரும்புறதா? இன்னும் ஆன்லைன் ஸ்டேரிங்லாம் விட்டா எங்கடா பழகுதா? தூக்க பம்பு. நவுத்து முன்னாடி. இன்னும் கூட கீர் போடா. என்ன பண்ணிட்டு இருந்தா? போ போலாம். போ சரி வா. இதில் என்ன அவன் இப்படி போனா நீ அப்புறம் போக மாட்டியா? எத்துக்கிறனா இல்லையா? இப்போ போ. ரெடி பண்ணி வா. ரெடியா போ. இந்தான மாறிக்கா. போ அப்படியே. வளைஞ்சிக்கா. போதும் அப்படியே தூக்கு. ஏற்றி ஏற்றி கொட்டுறதாம்மா. அந்தான வேலைக்கு போயிடும். அப்புறம் ஏற்றி கொட்டிக்காங்க. ஏய் கயிறேஸ் வச்சு பிரேக் அடிச்சு திரும்பணும். எதுக்கடா வண்டி நிறுத்துற? என்ன கீரில் வர? லோ தேடு போட்டே இல்லையங்க. உன்னை என்னதான் பண்ணிட்டேன் நான்? தேடு போடுறா. சேனல் எப்பறம் வண்டி போவோம்? விட போட்டோம். வண்டி போகுது பாரு எப்படி கன் மாதிரி.
இப்போ வருவான் பாரு கண்ணாடி மாதிரி. போ அப்படியே கொட்டு. ஏடா சொல்லி தர மாட்டியா அவனுக்கு கரெக்டா? நீ சொல்லி தர மாட்டியா? அவன் என்ன பண்ணுவான் தெரியாதவன். இப்போ பாரு அங்கே என்ன நெண்டிக்கிட்டே இருக்கிறான். போ. ஓகே நண்பா, இதுதான் ஹெவி டியூட்டி பொட்டி. இந்த கல் ஓட்டுறதுனே இந்த பொட்டி போட்டேன் நண்பா. சின்ன வண்டியெல்லாம் இழக்காது நண்பா. இது மாதிரி ஒரு பைசன் பேர் ரேஞ்சுக்கு போகணும். இதே வந்து இறங்குற காடாக இருந்தால் இதில் ஓட்டுறது ரொம்ப டஃப்பாக தான் இருக்கும். காடு காஞ்சி போனதுனால 415 போயிருக்கு. இல்லைன்னா வச்சுக்கோங்க இதில் போகாதுன்னு வச்சுக்கோங்களேன். நோட் எடுத்துட்டு வா. நோட் கணக்கில் நோட்டு. கணக்கு குறிச்சிட்டானா என்னன்னு பாரு. இதுதான் சேராதா? என்ன அவன் குறிக்கிறானாமா? அவனே குறிக்கிறானாமா? அவனோட போய் கரெக்டாக இப்படி ஓட்டுறான்னு சொல்லு. நான்லாம் இப்படி திட்டுவேன். சூத்தில் தேய்ச்சிட்டு போயிடுறான். அப்புறம் நான் சொன்ன கம்முனுக்குறான். டேய் நானும் இது மாதிரி தான் ஏற்று வாங்கி ஏத்தாள் வாங்கி தான் பழகணும்னு சொல்ல மாட்டியா? திட்டு வாங்கி ஏற்று வாங்கி எல்லாம் அனுபவிச்சு தான் வந்திருக்கிறேன்னு சொல்ல மாட்டியா? எல்லாம் இருக்குது. பழைய வீடியோ போய் பாரு. எப்படி ரிவேஜ் விடுறதெல்லாம் நீயே சொல்லு. என் பழைய வீடியோலாம் போய் பாரு 6 மாதத்துக்கு முன்னாடி. நான் எத்தனை ஏற்று வாங்கிக்கிறேன் பொட்டி ஓட்டுறதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லு. போ நீ போ. கிழிச்சு போடுவான் அவன். அதே ஓட்ட மாட்டேங்கிறான். பைசன் போய் ஓன்ட்ட கொடுத்து என்ன பண்ணுறது? யா நான் வரங்காட்டி கொட்டி இருக்கணும். இந்த மண்ணெல்லாம் அள்ளி ஓடங்காட்டி நீங்கள் வேறு பூந்தோட்டம் வச்சுட்டீங்க. ஏத்தான் இப்படி அக்கப்போர் பண்ணுறீங்க? அங்கே அப்படி தான் வயல் பூரா செடி. போலாம் போ. விட போட்டோம். தள்ளு போட்டோம். போதுமாடா. ஓகே நண்பா, அவ்வளோதான். இன்னொரு 4 நடை வரும். வண்டிக்கு ஒரு 4 நடை வேணுமா? வா. கோவில் வேறு அப்போ உண்மையிலுமே குவார்டர் குடிப்பானா என்னன்னு தெரில ப்ரோ. எப்போ பார்த்தாலும் குவார்டர் வாங்கி கொடுங்கிறான். ஒரு நாளைக்கு வாங்கி கொடுத்துடலாமா? கொஞ்சம் கம்மியில் சொல்லுங்க நண்பா. ஒரு நாளைக்கு வாங்கி கொடுத்துடலாம். ஆசை தீர குடிக்கிட்டோம். என்ன தான் அதில் இருக்குதா தெரில கருமாந்திரத்தை. அங்கே ஒருத்தவனை ரிவேர்ஸோட சொல்லி அனுப்புனேன். நெண்டுவானா என்ன பண்ணுவானோ தெரில. போயிட்டான் குட்டானுக்கிட்ட போயிட்டான். முள்ளக்குது. ஓகே நண்பா, இது மாதிரி தான் வந்து ஒவ்வொருத்தவனுக்கும் வந்து ஓட்டி பழகி விட்றேன். ஓட்டி பழகி விட்டு என்ன பண்ணுறது, கடைசியாக இப்படி தொண்டை தண்ணி கற்று ஒரு ட்ரைனிங் கொடுத்து எல்லாம் ஓட்டி பழவி அப்புறம் கடைசியாக ஏன்டா அவனுக்கு இப்படி ஓட்டி வந்துட்டான்னு சொன்னால் என்ன, இவங்க இப்போ வந்து திட்டுனாலும் மெதிச்சாலும் வாங்கிட்டு ஓட்டுறாங்க நண்பா. ஆனால் வந்து ஓட்டி பழகிட்டா எதுக்கடா அவங்களது ஓட்ட முடியாத வந்தால் அப்படி இப்படின்னு ஏதாச்சும் ஒரு சின்ன கம்பெனியில் திட்டணும்னு வச்சியா, நீ என்ன சொல்கிறது எனக்கு?
அப்படின்னு சொல்லிட்டு பூந்தடிச்சு போயிடுறாங்க. இது மாதிரி எத்தனையோ ஓனர்ஸ் அனுபவிச்சிருப்பீங்க. அது மாதிரி அனுபவிச்ச ஓனர்லாம் கொஞ்சம் கம்மியில் தரும். எங்கே ப்ரோ இனுக்குன்னா புணுக்குன்னு கோவிச்சிக்கிறான் அப்படின்னு எத்தனை பேர் ஓனர் அவசியப்படுவீங்க. அது மாதிரி ஓனர்லாம் இருந்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் கமெண்ட் சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிறது ரைட் தான் ப்ரோ அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் ப்ரோ. என்ன குவார்டர் வேணுமா? பால் டயர் வாங்கி தரேன். நீ எல்லாத்துக்கும் வாங்கி தந்தேல, உனக்கு வாங்கி தரேன். இன்னும் 2 பைட்டு போகிறதா? மண்ணு கம்மியாக போகுதா? மண்ணு கம்மியாக போகுதா? டேய் போய் வரண்டவா, நேரா போடா. போதுவா? அம்மா விட்டு பழவ, சும்மா நடுக்கு பிடிச்ச மாதிரி இப்படி இப்படி நீட்டா இருக்காத. போய் குட்டாமலாங்க ஏத்தி கொட்டுறதான், ஏத்தி கொட்டு. ஓகே, நம்ம மண்ணு கம்மியாக இருக்க மாட்டேங்குது. இன்னும் ஒரு 1.5 தான் வரும். அதுக்காட்டியும் ஃப்ரண்ட் பைட்லேயே லோடு பண்ணல. அது செடி இருக்கிறதே வேஸ்ட்டு. அதுக்கு நேரம் அப்படியே நிறுத்த. இன்னும் கொஞ்சம் முன்னாடி போ, நேராக நிறுத்த. அவருக்கு அட்டாக் ஆயிருமா கிருமி. ஏண்டா ஒருத்தன் போய் இந்த மாதிரி ரிவேஸ் விட்றான், விட்டுக்கிட்டு இருக்கிறான். நெண்டி பட்டாத பாடு பட்டு வண்டி வந்தான வளைச்சி இந்தான வளைச்சி பட்டு. சந்தோஷ ஒரு 10 நாள் லோடிங் வேலையாக இருந்துச்சுன்னா நல்லா ரிவேஸ் விட ஆரம்பிச்சிடும் ப்ரோ. லோடிங் வேலை இந்த இடத்துல ரொம்ப டல்லு. அதனால் அவர் நீ என்னடா சொல்கிறது, நான் என்னடா கேட்குறதுங்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்கிறான். இருக்குது அதுட்டு கோவில் சந்தோஷம் என்னங்கிறான், அவ்வளோதானாங்கிறான். ஓட்டுனது 4 நட, அதுங்காட்டி அவ்வளோதானா முடிஞ்சிருச்சானாங்கிறான். பார்த்துக்காங்க. டேய் அங்கே போய் ஏன்டா கம்முன்னு வண்டி ஓட்டுறோன்ற, இறக்க முடியலையா? கம்முன்னு இறக்க மாட்டேங்குதா? அடங்க மாட்டேங்குதா? அது எதுக்கு? இது வேறு அறுத்து உப்பு கண்டம் போட்டு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்குன்னு சப்ஸ்கிரைபர் சொல்கிறாங்கடா. அறுத்துடலாமா? நீ உன்னையும் கூட்டில் சேர்த்திக்கிறான், டேஸ்ட்டாக இருக்குமா? நீ தான் குவார்டர் கரையில் வறுத்தோம்னா அதுக்கு கடிச்சிக்கிறதுக்கு ஆகும். ஏன்டா? ஓ லோட் ஆயிடுச்சா? லோடு பண்ணிட்டா. நல்லா 2 515 415 ரெண்டுலேயுமே பேட்டரி லோடு கம்மி ப்ரோ. அதனால் 2 வண்டியுமே சுற்றுவாங்க. நேரத்து பார்க்கலாம், இது அல்லணுமான்னு தெரில. ஓகே நண்பா, உத்துல இருந்தா 10 நடையை அள்ளியாச்சு. அடுத்த இதுதானே ஒரு குத்தாங்குது, அதே அள்ளணுமான்னு தெரில. இப்போ எப்படி 2 நடை வண்டி போகுது? எல்லாம் ஏத்தாள் இல்லைன்னா வச்சுக்கா
ஏறி மேய்ச்சிட்டு போயிடுவீங்கடா. வண்டி பொட்டி இங்கே பாரு, பொட்டி இப்படி லைட்டாக திரும்ப இப்போ ஸ்டெடி ஆயிடுச்சு. அப்படிங்கும் போதே நம்ம முன்னாடி வீல் திருப்பிக்கணும் ஆப்போசிட்டில். இல்லைனா பொட்டி இப்படி போயிடும், வண்டி ஒரு சைடு நீ திருப்ப காட்டி போயிடும். அது தெரிஞ்சுக்க முதல்ல. அவன் போய் எப்படி திருப்பினான்னு மட்டும் பாரு. இங்கேருந்தா பாரு அவன் எப்படி திருப்பிக்கிட்டு போகிறான்னு மட்டும் பாரு. நீ திருப்புற வரலாம் விட்றானா, வீல் எப்படி உடைக்கிறான்னு மட்டும் இங்கேருந்தா பாரு. அப்போ தான் உனக்கு தெரியும். பாரு அவன் என்ன பண்ணுறான்னு பாரு, நீயே பாரு. ரிவேஸ் விட்றான்ல பாரு. பொட்டி இந்த பக்கம் லைட்டாக போனதையுமே இப்படி திருப்புறானா. இப்போ வெயில ஒன்னாட்டமாக உடைக்கிறான். நீ எப்படி உடைக்கிற? போய் எடுத்துகிட்டு வண்டியை வெயில உடச்சி திருப்பி பிடிச்சிக்கிட்டீங்கன்னா நம்ம மயிரை பிடுங்குமா? வாடா. ஓட்டவே மாட்டேங்கிறான், சும்மாவே மணி அடிச்சிட்டு இருக்கிறான். சந்தோஷ் வாடா, எடுக்க போய் திரும்ப போய் என்ன பண்ணுவ? எப்படி வருவ? போ. கொட்டிட்டு வந்துட்டான் பாருங்க. போலாம் போ. உள்ள அந்த பக்கம் மாறு. இருக்க பாட்டு. டேய் நான் கிட்ட கொண்டு வரேன் பாடு. போகல என்ன பாட்டு திரும்ப பாடுறான் ப்ரோ. நீ முன்னாலே போனா நான் பின்னாலே பாடுறேன், அந்த பாட்டு பாடுறான். பார்த்துக்கா. கல் எப்படி போய் பார்ப்போமா? சந்தோஷம் தூக்கில் பிரேக் அடிச்சு இப்படி போயிருந்தா போய் அந்த வண்டி எடுத்துட்டு போ. இங்கே கொட்டணும். வண்டி ஓட்டுற இஷ்டமாக இருந்தால் ஓட்டி, இல்லைனா வீட்டுக்கு கூட போயிரு. போமா. பைத்தியக்கார மாதிரி வண்டி வரலாம். ஏன்னா ஒரு இடம் சொன்னால் தெரியாது. அந்த இடத்துல அப்படி நேராக போய் அந்த கல்லில் ரூபாய் விட முடியுமா? போ, இதுலேயே போ, அதுக்கிட்டே வந்துடும். நேராக போ. ஏய் ஏறி வந்து போய் போ. கை ரேஸ் வெய்யி பாஞ்சு வெய்ய. இதுலேயே திரும்ப நேரம் ரேஸ் வெய்ய. நீளம் திருப்படா. என்னென்ன பார்க்குறா? வண்டி பாடுறா. தூக்கு. ரேஸ் ஆகி கொஞ்சம். போ.
வண்டி கட்டாயி நின்றுச்சுன்னா அவுத்துல நல்லா பிரேக் மேலே ஏறி நிற்கணும். மக்கள் என்ன அந்த கையை பிடிக்கிற அப்படி தட்டி பார்த்தீங்களா ப்ரோ? அனுபவம் பேசுது. உங்களுக்குலாம் இந்த மாதிரி தெரியுமா? பாட்டில் மேலே தட்டி கீழே தட்டி என்ன ஆடுது, கழட்டி கூட மேலே கட்டி கீழே கழட்டி தண்ணி கூலிங் ஓட்டுறாக்குது. இந்தா அவனுக்கு பாரு ரெண்டையும் பிதிக்கி போடுறான் பாரு. மக்காட்ட ஒரு கையில் பிடிச்சிக்கிறான் என்னமோ அவ்வளோவும் அவன் எல்லாத்துக்கும் பாடம் சொல்லி கொடுத்துட்டு வந்துடுவான். வண்டி ஓட்டுற ஏன் ஒரு பக்கமாக சேரம் இழுத்து பிடிக்கிற? ஒரு ஆயில் சொன்னா கப்புன்னு தெரிஞ்சுக்கணும். ஏன் சேரம் இழுத்து லோடு பண்ற? அது அவனும் பார்த்தா ஏன்டா பார்த்துட்டு தான் சொன்னான். இழுத்து பிடிக்காத வண்டி கத்துறது சவுண்டு மாதிரி எனக்கு தெரியாதா? ஏன்னா டேய் உன் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன ஏன் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன? வண்டி லோட் ஆகிறதே எனக்கு தெரியும். நீ எப்படி என்ன பண்ணுறேன்னு எனக்கு அந்த வெங்காயம்லாம் தெரியும். போ லோட் ஆகிடுச்சு, போய் எடுத்துட்டு வா. ஓகே நண்பா, யார் யார் வந்து ஒரு பசங்களுக்கு டிரைவிங் கற்றுக் கொடுக்கறதுக்கு ஈஸியாக கற்றுக் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்கிறீங்க ஒரு பக்கம் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை ப்ரோ கற்றுக் கொடுக்கங்காட்டி தலைவலியாக பிடிச்சிக்கும் அப்படிங்கிற நண்பர்களும் கமெண்ட் சொல்லுங்கள். ஏன்னா என் அனுபவத்தில் சொல்கிறேன், ஒருத்தனோட ட்ரைனிங்கு கொடுத்து அவனை பழக்கிவிடங்காட்டியும் போதும் ஆகி போயிடும். சரிங்களா? போட்டியில் போகிறான் அப்படிக்கிட்ட கண்டுபிடிச்சிட்டேன். பார்க்கலாம் எப்படி நேரம் போவானா போக மாட்டானு. ஆமாம் எதுவுமே அந்த ஐட்டம் பேச மாட்டேன், என்ன பண்ணுறான்னு பார்க்குறேன். தூக்கு தூக்குடா. எப்படி மண்ணு கொட்டும்? போ. அரை பம்புக்கு மேலே தூக்குனியா தான் பூரா மண்ணு போவோம். போ. அதே முழு பம்பு இடிக்க விட்டா ஆயில் லீக்கேஜ் ஆயிருன்னு சொல்லிக்கிறேன் ப்ரோ. இவன் என்ன பண்ணுறான்னா ஒரு பம்பு தூக்கிட்டு ரெண்டாவது பம்பே தூக்கலன்னா எப்படி ப்ரோ ஆயில் மண் இறங்கும்? சந்தோஷுக்கு ரோடு தினேஷ்னு ஒருத்தர் அந்த நண்பர் போட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். அவர் க்ளீனாக எப்படி ரிவர்ஸ் கொடுத்தோன்னு ஒரு வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கிறாரு. அவரது போய் பாருங்கள். இல்லை ப்ரோ உங்கள் ஸ்டைலில் நீங்கள் காட்டுங்க அப்படின்னீங்கன்னா வேணால் நான் ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன்பா. நம்ம காட்டில் ஒரு நாளைக்கு ரெண்டு பேர்த்தையும் எப்படி ரிவர்ஸ் விட்றாங்க என்ன பண்ணுறான்ட்டு அதை ஒரு வீடியோவே எடுத்து மேக் பண்ணி போடுறேன்பா. திட்டு வாங்காத போகிறேன்னு உனக்கு ஒரு சந்தோஷம் இருக்குது. உனக்கெல்லாம் ரிஸ்கான நேரத்தில் விட்டு தான் உன்னை மெதிக்க போகிறேன். அந்தான கொட்டு. ஏய் அப்படி நேரம் அப்படி போ, தள்ளி போ. அந்தானே வராது, மாறாதுடா. போய் இப்படி போய் நேராக போ. அங்கே இது ஹெவி பொட்டி ப்ரோ. இந்த பொட்டியை வந்து சேனல் பார்க்குறதுனா பாருங்கள். நம்மளுக்கு வந்து 24 குறுக்கு போட்டிருப்பேன். நல்லா படிக்கட்டு மாதிரி அப்படி கிட்ட அரிசி மாதிரி பொட்டியை பார்த்தீங்கன்னாவே தெரியும். கீழே 3 டிம்மி போட்டிருக்கோம். சேனல் விளையாடு ஃபுல்லாக சரிதா? இதுதான் பொட்டியோட அழகு. ஒரு எந்தஞ்சோட கல் போட்டாலும் கொஞ்சம் கூட ஒடுங்க கல் மாதிரி நிற்கும். இதே மாதிரி கட்டு இந்த ஹெவி டியூட்டி கட்டு ப்ரோ.
பொட்டி எடுத்து 4 வருஷம் ஆயிடுச்சு. ஃபுல்லாக கல்லோடு தான் ஓட்டிருப்போம். எந்த அளவுக்கு தொட்டி கிளியராக இருக்குதுன்னு பார்த்தீங்களா. அதனால் நான் அதிகம் வந்து கல் லோடு அதிகம் ஓட்டுவோம் நண்பா அப்படின்னா இது மாதிரி ஹெவி போட்டுக்காங்க. லைட் லோடு தான் ஓட்டுவோன்னா கீழே வந்து 16-17 சேனல் கொடுத்து லைட்டாக கொடுத்துக்காங்க. அவ்வளோதான் வித்தியாசம். பொட்டியில் இவ்வளோ தான் வித்தியாசம் நண்பா. அப்படியே அவன் வண்டியெல்லாம் ஓட்டல ப்ரோ சந்தோஷ். ஏன் மூஞ்சை தான் பார்க்குறான், வண்டியை பார்த்து கவனித்து ஓட்ட மாட்டேங்கிறான். லோ தேட போடுறாரு. ரிவேஸ் எப்படி பிடுங்குவார்னு பார்க்கலாம். வெய்ய ரேஸு கீரை நல்லா தள்ளிவிட என்ன புடுங்கிறதுக்காக போற. தூக்கு தூக்கு புள்ளா. ஆ போ. திட்டினா தான் ப்ரோ ஐடியா வருது. போடு 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 டப்புன்னு போடு. எல்லாம் கீழே கொடு. ஏ வாடா சந்தோஷ என்னன்றா தூக்கு. நீ ஒதுங்கி போ. எப்படி ஒதுங்கி போடணுமோ ஒதுங்கி. என்னத்தான் ஒதுங்க முடியாது. அது அவ்வளோதான். தூக்கி வச்சுட்டு போ. எது கூலி என்ன பண்ணுற உடம்பு போச்சு. எங்கே ஓட்டிக்கு வந்தீங்க? அப்புறம் இன்னொரு 2 அடிக்கிட்டு வந்துச்சு. முறங்க மரம் தலையாதியாக போயிடும். ஆ போ 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 போ. ஓகே நண்பா, அவ்வளோதான் முடிஞ்சது. கடைசி லோடு ப்ரோ. ஓகே நண்பா, நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோங்களை அனைவரையும் சந்திக்கிறேன். பை டேக்கர் விஷயம். ஓகே நண்பா, அந்த 2 நட்டருக்கு தான். அதுக்காண்டி சந்தோஷ் டீ வாங்க போயிட்டான். டீ பாண்டா திங்கணுமா, சாப்பிட்டே ஆகணுன்ட்டு அங்கே போயிட்டான். அதனால் நாம் சத்து பேர் ஓட்டும். இதில் திரும்ப முடியாத. நான் எப்படி திரும்பிச்சு என்ன இந்த இடத்துல திருப்பி ஓட்டலாம். எந்த இடத்துல திருப்பி ஓட்டுவான் இப்போ? அது அங்க இருந்துட்டு போகுது. அது ஒன்று என்ன பண்ணுது, நல்லா எங்கே அடிக்கிட்டு வரப்போகுது. ஏசிபியே இந்த ஆளை இறங்குது. இந்த இடத்துல ட்ரேடர் லோடு போட்டுட்டு வரப்போகுதா. இந்த இடத்துல மாட்டிக்கும் ப்ரோ, மாட்டிக்கும்.
ஓகே நண்பா, அந்த கிணத்த பாரு, தண்ணி எங்கேயோ பாதாளத்தில் கிடக்குது. இங்கே அப்பா போது அப்படியே நேரத்து. அதே மாதிரி ப்ரோ, நீங்கள் எங்கே லோடு ஓட்டினீங்கனாலும் சரி, ஒரு சின்ன அட்வைஸ் என்னென்னா, ஜேசிபிலையோ கிட்டாச்சிலையோ சப்போஸ் லோடு வாங்கினீங்கன்னா வந்து கல் லோடெல்லாம் ஓட்டினீங்கன்னா கல்லெல்லாம் மொல்ல போட சொல்லுங்கள். டமார் டிமிர்னு போட்டாங்கன்னா தொட்டி பதங்களாகி போயிடும். நிறைய நண்பர்கள் இதை அனுபவிச்சிருப்பீங்க. அனுபவிச்சிருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். எந்த அளவுக்கு பக்கெட் இறக்கி போட முடியுமோ அந்தளவுக்கு இறக்கி போடுங்க. அப்போ தான் வந்து பொட்டிக்கு டேமேஜ் இல்லை. இல்லைன்னா பொட்டி சீக்கிரம் கண்டமாகி போயிடும். ஓகேவா? எல்லாம் குழிக்குழியாக உளுந்து போயிடும். எந்த அளவுக்கு பொட்டி இறக்கி பாருங்கள், போடாமல் பாருங்கள், கீழே ஒன்றாந்து இறக்கி தான் வச்சுக்கணும். அப்போ தான் பொட்டி வந்து தொட்டி பெண்ட் ஆகாது. இல்லைனா எல்லாம் அடி தொட்டி எல்லாம் பூரா பெண்ட் ஆகி போயிடும்னு வச்சுக்காங்களேன்.